அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே நாம 35 41 வரை நாம் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்ப கடலின் அக்கறைக்கு போவோம் என்று அவர் அழைக்கிறார். பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் அங்கே வசனம் போட்டிருக்கிறது, வசனம் சொல்லி இருக்கிறது 37ஆம் வசனத்திலே, பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்ப இயேசுதான் சொன்னார், இயேசுவும் கூட இருக்கிறார். ஆனால் திடீரென்ற ஒரு சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று, எதிர்பாரா சேதங்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நம்பிதாங்க நான் போயிட்டு இருக்கேன், இந்த பிசினஸ் ஆண்டவர் சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா எதிர்பாராத லாஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியல. எங்க குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது, எதிர்பாராம இந்த ஒரு குடும்ப பிரச்சனை எங்களை ரொம்ப வாட்டி வதைக்குது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்பது கர்த்தரின் சத்தம். நம்ம அந்த சத்தத்தை கேட்கிறோமா? அதை நாம் கேட்கும் பொழுது அக்கறைக்கு நிச்சயம் செல்வோம். ஆமென். இங்கே இயேசுதான் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். எதிர்பாரா சூழ்நிலை வந்து வருகிறது. அப்பொழுது சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களால் முடிந்ததை செய்கிறார்கள். ஆனால் இயேசுவோ தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தையை நீ பிடித்துக்கொள். சூழ்நிலை, எதிர்காற்று அதெல்லாம் நீ பார்க்காத, சுழல் காற்று அதை நீ பார்க்காத, நீ நித்திரையாயிருக்க பழகிக்கொள் என்று சொல்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, சத்துருக்கள் வரான், ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ரெடியா இருக்கு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். அப்ப நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலை கட்சிக்கிற மாதிரி இருக்கும், உன்னை விழுங்க பார்க்கிற மாதிரி இருக்கும், உன்னை அமிழ்த்த பார்க்கிற மாதிரி இருக்கும், ஆறுகள் அப்படியே, அலைகள் அப்படியே உன்னை மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். அப்ப இங்க உடனே இயேசு எழுப்புறாங்க. இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். மிகுந்த அமைதலாயிற்று. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அக்கறைக்கு நிச்சயம் செல்வீர்கள். இங்க இருக்கிற சூழ்நிலை கடினமா இருக்கு, அதை எப்படி கடக்க போறேன்னு தெரியலன்றீங்க, இயேசு அழைங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்க விசுவாசத்துல அவருடைய இளைப்பாறுதலில் இருக்க பழகி கொண்டால் இந்த சூழ்நிலை ஒன்றுமே செய்யாது. ஒருவேளை அவிசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் கலங்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் இரட்சகரை அழையுங்கள், அவர் எழுந்து சூழ்நிலைகளை அதட்டுவார். ஆமென். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், என்னனாலும் அக்கறைக்கு நீங்க போவீங்க, வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்வீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இந்த சவால்களை நீங்க சந்திக்கிறப்ப தூரத்துல இல்லை, உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நீங்கள் அக்கறைக்கு செல்வீர்கள். பெரிய வெளிப்பாடோடு செல்வீங்க. அடுத்த நிலைக்கு, லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க. ஒரு பெரிய ரெவலேஷன், வெளிப்பாடோடு செல்ல போறீங்க. என்ன வெளிப்பாடு? என் தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற வெளிப்பாடோடு அக்கறைக்கு செல்ல போகிறீர்கள். அடுத்தடுத்த நிலையிலே தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க போகிறீர்கள். அக்கறைக்கு நிச்சயம் போவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.